மக்கள் காதுகளில் பூச்சுட்டுவதற்காக பாஜக சொல்லும் புராண கதைகள் அல்ல, கீழடி என்று தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை கொண்டு தொகுக்கப்பட்டது கீழடி ஆய்வறிக்கை என்றும் தாவேக தலைவரான விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். பாஜகவின் புராண கதைகள் அல்ல கீழடி என்று தாவேக தலைவரான விஜய் தற்போது விமர்சனம் செய்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்து. 2014ஆம் ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இந்திய தொல்லியல் துறை அகழாய்வு மேற்கொள்ள தொடங்கியது. 2014இல் கீழடியில் அகழாய்வு செய்த திரு அமர்நாத் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற பொருட்களை கொண்டு அங்கு நகர நாகரிகம் இதற்கான முடிவுக்கு வந்தனர். இந்த அகழாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அமர்நாத் திடீரென அசாம் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார். அதன் பிறகு 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் மேற்கொள்ள திரு ஸ்ரீராம் என்பவரை இந்திய தொல்லியல் துறை நியமனம் செய்தது. 3ஆம் கட்ட அகழாய்வு நிறைவு பெறும் தருவாயில் கீழடியில் மேற்கொண்டு அகழாய்வு செய்வதற்கு ஒன்றும் இல்லை என கிடைக்கப்பெற்ற பொருளையே மீண்டும் கிடைப்பதாக கூறி ஆய்வினை திரு ஸ்ரீராம் நிறைவு செய்தார். அதன் பிறகு கீழடியில் 4ஆம் கட்ட அகழாய்வு பணி தமிழக அரசின் சார்பில் தொடங்கப்பட்டது. தற்போது 10ஆம் கட்ட அகழாய்வு பணி தமிழக தொல்லியல் துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கீழடி அகழாய்வின் முதல் 2ஆம் கட்ட அகழாய்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் தொல்லியல் அகழாய்வில் இந்த அறிக்கை குறித்து அதிக எதிர்பார்ப்பு நிலவியது. அரசை தொடர்ந்து, அதாவது அசாமை தொடர்ந்து கோவா, பிறகு மறுபடியும் சென்னை வட்டாரத்திற்கு பணி மாற்றம் செய்யப்பட்டால் அமர்நாத் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கீழடி முதல் 2 கட்ட அகழாய்வு அறிக்கையை இந்திய தொல்லியல் துறையிடம் சமர்ப்பித்தது. தொடர்ந்து அதே போல் கீழடி நிலவிய கலாச்சாரத்தை, அங்கு விவசாயம் செய்யப்பட்ட பயிர்கள், விலங்குகள் நகர நாகரிகமை நோக்கி நகர்ந்த தன்மை உள்ளிட்டவை குறித்து 5765 தொல்லியல் பொருட்களை பற்றியும் 982 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை அவர் தெளிவாக வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி கீழடி நாகரிகம் சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். குறிப்பாக இந்த சூழலில் கீழடி ஆய்வு மேற்கொண்ட அமர்நாத் ராதாகிருஷ்ணனை நொய்டாவுக்கு பணிமாற்றம் செய்து மத்திய தொல்லியல் துறை ஜூன் 7ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளது. இதற்கு முன்பும் இதே போல் தான் இந்த ஆய்வில் இவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்றது அந்த ஆய்வறிக்கையில் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மக்கள் காதுகளில் பூ சுற்றுவதற்காக பாஜக சொல்லும் கதைகள் அல்ல கீழடி ஆய்வு முடிவுகள், அது அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை கொண்டு தொகுக்கப்பட்ட ஆய்வு அறிக்கை. இத்தகைய கீழடி ஆய்வுகள் குறித்து அறிக்கை வெளிவந்தால் பாஜக காலகாலமாக சொல்லும் கட்டுக்கதைகளாக உடைக்கப்படும் என இது போன்ற வாசகங்கள் அடிய அறிக்கையை தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. சிந்து, நன்றி சக்திவேல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.